வணக்கம். நோ லோட் டெஸ்ட் மற்றும் பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட் பயன்படுத்தி 3-phase ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டரின் எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் செய்வது குறித்த இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க செஷனை ஆரம்பிக்கலாம். இந்த பயிற்சியின் நோக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் முடியும்: கொடுக்கப்பட்ட 3-phase ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாருக்கு நோ லோட் டெஸ்ட் நடத்தவும். மேலே உள்ள 3-phase ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாருக்கு பிளாக்ட் ரோட்டர் டெஸ்ட் நடத்தவும். மோட்டாரின் செயல்திறனை கணக்கிடவும் உங்களால் முடியும். இந்த சோதனையை நடத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் கருவிகள்: பிரேக் ஏற்றுதல் ஏற்பாடு கூடிய ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மற்றும் 3-phase ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார், 3-phase ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர், ட்ரிபிள் போல் சிங்கிள் த்ரோ TPST switch, MI voltmeter, MI ammeter, tachometer, dynamometer வகை wattmeter, connecting wires. நோ லோட் சோதனையில் ஸ்டேட்டர் கரண்ட் முக்கியமாக இயற்கையில் காந்தமாக்கப்படுவதால் கரண்ட் இயற்கையில் மிகவும் தூண்டக்கூடியது. எனவே நோ லோட் சோதனையின் கீழ் பவர் ஃபேக்டர் மிகவும் குறைவாக உள்ளது. நோ லோட் சோதனையில் லோ பவர் ஃபேக்டர் வாட்மீட்டர் தேவைப்படுகிறது. பிளாக்ட் ரோட்டர் சோதனையில் ஃபுல் லோட் கரண்ட் வாட்மீட்டர் வழியாக செல்கிறது. எனவே யூனிட்டி பவர் ஃபேக்டர் UPF வகை வாட்மீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. மீட்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் நோ லோட் சோதனைக்கான சர்க்யூட் டயக்ராம் படி சர்க்யூட்டை ஒழுங்கமைக்க வேண்டும். 3-phase AC விநியோகத்திலிருந்து கண்டக்டர் ஒவ்வொரு ஃபேஸிலிருந்தும் TPST ஸ்விட்சின் உள்ளீடு பக்கத்திற்கு இணைக்கப்பட்டுள்ளன. TPST ஸ்விட்சின் வெளியீடு 3-phase ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடன் இணைக்கப்பட்டுள்ளது. R மற்றும் Y ஃபேஸ்களுக்கு இடையே உள்ள லைன் மின்னழுத்தத்தை அளவிட வோல்ட் மீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் Y ஃபேஸ் கரண்ட் அளவிட அம்மீட்டர் இணைக்கப்பட்டுள்ளது. 3-phase பவர் அளவிட 2 வாட் மீட்டர்கள் சுற்றுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. M, L என குறிக்கப்பட்ட தற்போதைய காயில் ஃபேஸுடன் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது. பொட்டன்ஷியல் காயில் CV ஃபேஸ்களுக்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது. M மற்றும் C டெர்மினல்கள் ஷார்ட் சர்க்யூட் ஆகும். மோட்டாரின் ஸ்டேட்டர் ஃபேஸ் வைண்டிங்ஸ் சுற்று வரைபடத்தின்படி வாட் மீட்டர்கள் மற்றும் அம்மீட்டர் மூலம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் அவுட்புட்டில் இணைக்கப்பட்டுள்ளன. த்ரீ-phase மின்சாரத்தை இயக்கி TPST ஸ்விட்சை மூடவும். மோட்டாரின் மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தத்தை அடையும் வரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரின் வோல்ட்மீட்டர் ரீடிங்ஸ் படி வலதுபுறமாக மெதுவாக திருப்பவும். மோட்டார் மெதுவாக வேகத்தை எடுக்க தொடங்குகிறது மற்றும் அதன் மதிப்பிடப்பட்ட வேகத்தை அடைகிறது. வாட் மீட்டரில் ஏதேனும் நெகட்டிவாக இருந்தால் சப்ளையை அணைத்து சர்க்யூட்டை ஆரம்ப நிலைக்கு கொண்டு வரவும். பின்னர் அந்த வாட் மீட்டரின் தற்போதைய காயில் M மற்றும் L டெர்மினல்கள் இணைப்புகளை மாற்றி பரிசோதனையை மீண்டும் செய்யவும். அந்த வாட் மீட்டரின் ரீடிங்ஸ் எதிர்மறையாக நெகட்டிவாக கருதப்பட வேண்டும். இப்போது வோல்ட் மீட்டர், அம்மீட்டர் மற்றும் வாட் மீட்டர் அளவீடுகளை குறித்துக் கொள்வோம். அட்டவணையிடுங்கள். கருவிகளின் வரம்பின் அடிப்படையில் அளவீடுகளை பதிவு செய்யும் போது பொருத்தமான மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரை கருத்தில் கொள்ள வேண்டும். சப்ளையை அணைத்து மோட்டாரிலிருந்து அனைத்து மீட்டர்கள் மற்றும் இணைப்புகளை துண்டிக்கவும்.
பயன்படுத்தப்படும் குறைந்த மின்னழுத்த டிசி விநியோகத்தை பயன்படுத்தி ஸ்டேட்டரின் எதிர்ப்பை ரெசிஸ்டன்ஸை அளவிடவும். ஒரு ஸ்டேட்டர் வைண்டிங் 2 முனைகளுக்கு இடையில் MC வகையின் வோல்ட் மீட்டரை 0 to 30 வோல்ட்ஸ் வரம்பில் ஸ்டேட்டர் டெர்மினல்கள் மற்றும் MC வகையின் ஒரு அம்மீட்டர் இடையே இணைக்க முடியும். 0 to 2.5 ஆம்ப்ஸ் வரம்புடன் ஸ்டேட்டர் வைண்டிங்ஸுடன் தொடரில் இணைக்க முடியும். மீட்டர் அளவீடுகளை இந்த அட்டவணையில் பதிவு செய்து அட்டவணைப்படுத்தலாம். ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ் ஸ்டார் பயன்முறையில் மோடில் இணைக்கப்பட்டிருந்தால் ரெசிஸ்டன்ஸ் பெர் ஃபேஸ் RP is equal to V by I into 1 by 2. எனவே RP is equal to R by 2. ஸ்டேட்டர் வைண்டிங்ஸ் டெல்டா பயன்முறையில் மோடில் இணைக்கப்பட்டிருந்தால் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 டெர்மினல்ஸ் R is equal to V by I. ரெசிஸ்டன்ஸ் per phase RP என்று வைத்துக் கொள்வோம். R is equal to RP parallel to 2RP, அதாவது 1 by R is equal to 1 by 2RP plus 1 by RP. Resistance measured இங்கே resistance 3 by 2RP. எனவே RP is equal to 2 by 3R. நோ லோட் சோதனையின் போது எடுக்கப்பட்ட அளவீடுகளில் இருந்து நோ லோட் லாசஸை கணக்கிடுவோம். நோ லோடின் போது ஏற்படும் லாசஸ்: ஸ்டேட்டர் வைண்டிங்கில் I² R லாஸ், ஸ்டேட்டர் மற்றும் ரோட்டாரில் கோர் லாசஸ், ஃப்ரிக்ஷன் மற்றும் விண்டேஜ் லாசஸ். நோ லோட் காப்பர் லாஸ் என்பது 3 into I0 PH square into RP is equal to 3 into 1.5 square into 2 by 3 into 7.14 equal to 27.98 watts. இங்கே I0 PH என்பது per phase no load current ஆகும். ஸ்டார் இணைக்கப்பட்ட மோட்டாருக்கு I0 PH என்பது I0 ஆகும். டெல்டா இணைக்கப்பட்ட மோட்டாருக்கு I0 PH என்பது I0 by square root of 3 ஆகும். முக்கிய இழப்புகள் கோர் லாசஸ், ஃப்ரிக்ஷன் மற்றும் விண்டேஜ் லாசஸ். காற்று இழப்புகள் இண்டக்ஷன் மோட்டாரில் நடைமுறையில் மாறாமல் இருக்கும். கான்ஸ்டன்ட் லாசஸ் is equal to W0 minus 3 into I0 PH square into RP is equal to minus 100 plus 150 into 2 minus 27.98 is equal to 72.02 watts. இங்கே W0 என்பது no load input power. ரோட்டரை தடுக்கப்பட்ட நிலையில், அதாவது பிளாக்ட் நிலையில் வைக்கவும். மெயின்களை இயக்கி TPST சுவிட்சை மூடவும். அம்மீட்டர் ஃபுல் லோட் கரண்ட் காட்டும் வரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் நாபை சுழற்றுங்கள். வோல்ட் மீட்டர் அளவீடுகள் மற்றும் வாட் மீட்டர் அளவீடுகளை கவனியுங்கள். காட்டப்பட்டுள்ள அட்டவணையில் மீட்டர் அளவீடுகளை அட்டவணைப்படுத்தவும். சப்ளையை இப்போது முடக்கி மோட்டாரில் இருந்து மீட்டர்கள் மற்றும் இணைப்புகளை அகற்றலாம். கணக்கீடுகள் எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம். ரீகேப். நாம் கற்றுக்கொண்டோம்: கொடுக்கப்பட்ட 3 phase squirrel cage induction மோட்டாருக்கு நோ லோட் டெஸ்ட் நடத்தவும். மேலே உள்ள 3 phase squirrel cage induction மோட்டாருக்கு பிளாக்ட் ரோட்டார் டெஸ்ட் நடத்தவும். மோட்டாரின் செயல்திறனை கணக்கிடவும் கற்றுக்கொண்டோம். இத்துடன் நோ லோட் டெஸ்ட் மற்றும் பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட் பயன்படுத்தி 3 phase squirrel cage induction மோட்டரின் எஃபிஷியன்சியை டிட்டர்மைன் செய்வது குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கான்செப்ட்ஸும் எக்ஸசைஸுகளையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.